Hello students, vector algebra லேருந்து 1 mark exercise பார்க்க போகிறோம். First sum, if A and B are parallel vectors, then A box ACB is equal to dash னு question கொடுத்துருக்காங்க. இந்த two vectors A and B are parallel vectors. Parallel vectorsனாவே some constant அந்த ரெண்டு vectorsக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 5x plus 7y plus 10z equal to 0 இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு அனதர் வெக்டர் இதோட சம் மல்டிப்ளிகேஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை நம்ம சொல்லும்போது ஏபி வெக்டர் பேரல் வெக்டராக இருந்துச்சுன்னா பி இஸ் எ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ஏ வெக்டர் ஆர் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் ஏசிபி வெக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பி வெக்டர் என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், பேரலல் வெக்டர்ன்றதுனால லேம்டா ஏ வெக்டர்னு எடுத்திருக்கோம். இதில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய படிச்சிருக்கோம். அதில் ஒரு சம் ஸ்கேலாரை நம்ம அவுட் சைட் எடுத்துருவோம். அந்த ஸ்கேலாரை அவுட் சைட் எடுக்கும்போது உள்ளே இருக்க வேல்யூ எப்படி இருக்குது, சேம் வெக்டார்லேயே கிடச்சிருக்கிறதுனால நம்ம அந்த வேல்யூவை ஜீரோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ என்னவா கிடச்சிருச்சு, ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சம், இஃப் ஆல்ஃபா லைஸ் இன் எ பிளேன் of alpha lies in the plane of beta and gamma. பீட்டா அண்ட் காமா இருக்க பிளேனில் ஆல்ஃபா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன இதோட மீனிங் என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா இது மூணுமே சேம் பிளேன்லேயே லை ஆகிருக்கு. சரியா? ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆல்ஃபா ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் பீட்டா ப்ளஸ் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் காமான்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா லை இன் த பிளேன் ஆஃப் பீட்டா அண்ட் காமான்றதுனால நம்ம இந்த காம்பினேஷன் எப்படி எடுத்துக்கலாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு எல் பீட்டா வெக்டர் ப்ளஸ் எம் காமா வெக்டர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே ஸ்கேலராக இருக்கு, 3 வெக்டர்ஸுமே சேம் பிளேனில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், பாக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், எல் பீட்டா ப்ளஸ் எம் காமான்ற கண்டிஷன் எடுத்துக்குவோம். இதை நம்ம சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருது, 0. இதில் எல் காமன் அவுட் சைட் ஸ்கேலர் எடுத்துடலாம், இதில் எம் ஸ்கேலர் அவுட் சைட் எடுத்துடலாம். பீட்டா சேம் வெக்டர் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இது ஃபுல் கொஸ்டினோட ஆன்சர் என்னவா கிடைச்சிருச்சு, 0. எந்த கண்டிஷனை கிவன் கண்டிஷனில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு கேட்டிருக்காங்க, பாக்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ 0க்கு தான் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், a dot b, b dot c, c vector dot a vector is equal to 0. Then box product கேட்டிருக்காங்க, a vector dot b vector 0, b vector dot c vector 0, c vector dot a vector is equal to 0. ஸோ இதில் பாக்ஸ் ஏபிசியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஆன்சராக இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், கிவன் கண்டிஷன் எடுத்துட்டோம், வால்யூம் ஆஃப் அ பேரலல் பைப்டு வித் ஏபிசி கோடெர்மினட் எட்ஜஸ் அப்படின்னா சேம் எட்ஜஸில் இருக்குது அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏ டாட் பி பி டாட் சி சி டாட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, இது ஒரு தியரமாக நம்ம படிச்சிருக்கோம், பாக்ஸ் ஏபிசியோட வேல்யூ டைரெக்டாகவே நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிரும். ஏபிசி டாட் ஈக்குவல் டு 0, then ABC are mutually perpendicular vectors. The volume of the parallel biped with 3 mutually perpendicular vectors ABC coterminous edges is என்ன கொடுத்துட்டாங்க, 3 boxes கொடுத்துட்டு அதோட coterminous edges-ஆக இருக்குது, a dot b b dot c c dot a equal to 0-ஆக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸ் ABC equal to determinant a vector dot determinant b vector dot determinant c vector மேக்னிடியூட் வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தியரம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த தியரம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், இஃப் ஏபிசி ஆர் 3 யூனிட் வெக்டர் such that A is a perpendicular to B vector and is parallel to C and B vector, parallel to C and B vectorனு சொல்லியிருக்காங்க. தென் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டாரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு நம்ம டாட் ப்ராடக்டை ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா, A டாட் C இன்ட்டு B வெக்டார், A டாட் B மைனஸ் A டாட் B இன்ட்டு
சி வெக்டார் நம்ம அந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏபி வெக்டார் 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு பி அண்ட் ஏ இஸ் பேரலல் டு சி. ஏபிசி இது 3 வெக்டாருமே என்ன வெக்டார்ஸ்? யூனிட் வெக்டார்ஸ். ஸோ ஏ இஸ் பர்பண்டிகுலர் டு பின்னு சொல்லியிருக்கிறதுனால, ஏ இஸ் பர்பண்டிகுலர் பின்றதுனால ஏ டாட் பியோட வேல்யூ 0. ஏ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அந்த 2 வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஏ வெக்டார் எதுக்கு பேரலல்னு சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் பேரலல் டு சி வெக்டார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பேரலல் அப்படின்போது கிராஸ் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 0. இல்லை நம்ம சம் ஸ்கேலாரில் யூஸ் பண்ணி சொல்லும்போது சி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா சம் ஸ்கேலார் இன்ட்டு ஏ வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸே நம்ம பர்பண்டிகுலர் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பேரலல்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலர் டாட் ப்ராடக்ட் 0, பேரலல்னு சொல்லும்போது கிராஸ் ப்ராடக்ட் 0, அனதர் பேரலல்னு சொல்லும்போது கண்டிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் சி ஈக்குவல் டு லேம்டா ஏ வெக்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏ டாட் பி வேல்யூ 0 ஆகிடுச்சு, ஏன்னா இந்த 2 வெக்டர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு இதில் லேம்டா அவுட் சைடு எடுக்கும்போது சேம் டாட் ப்ராடக்ட்டுங்கும்போது ஏ ஸ்கொயர்னு கிடச்சிருது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? மேக்னிடியூட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ லேம்டா பி வெக்டார்ன்ற ஒரு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? ஸோ நம்ம லேம்டாவை 1ன்னு எடுத்துட்டோன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் அப்படின்ற கண்டிஷனுக்கு 4 ஆப்ஷனில் இருக்க ஆன்சரில் அந்த ஆப்ஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் பி வெக்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th sum. If ABC vector equal to 1, then the value of இதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. நம்மளால் பாக்ஸ் எழுத முடியும் ஒவ்வொன்றுக்கும். இது என்னென்னு சொல்லலாம்? ஏபிசி பாக்ஸ், இது பிசிஏ பாக்ஸ் சொல்லலாம், இது சிஏபி பாக்ஸ் சொல்லலாம். இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ் படிச்சிருக்கோம். ஏபிசி ஆர்டராக இருந்துச்சுன்னா அனதர் வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏ பிசிஏ வெக்டார் இதெல்லாம் புக்கில் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். சப்போஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லிடலாம்? மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே பார்த்ததுமே டாட் அண்ட் கிராஸில் இருக்கிறதுனால நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்டில் சொல்லலாம். பாக்ஸுக்கு சம் கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், given question a dot b cross c, அதை நம்ம ஏபிசின்னு சொல்லிடலாம். இதை பிசிஏ சொல்லலாம், இதை சிஏபி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ சிஏபி ஏபிசி. இங்கே என்ன இருக்குது? ஏக்கு அப்புறம் பி அடுத்தது சி, ஆர் சிஏபி ஆர் பிசிஏ இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். இங்கே என்ன ஆர்டர் சேஞ்சாக இருக்குது? அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மைனஸ் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம என்னென்னு சொல்லலாம்? பிசிஏன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ பிசிஏன்னு சொல்லிடுவோம். இது எந்த ஆர்டரில் சொன்னாலும் சேம் ஆன்சரே தான் இருக்கும். ஏபிசி கேன்சல், ஏபிசி கேன்சல். திஸ் இஸ் ஆல்சோ சேம் ஆன்சரே இருக்கும். இதே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஏபிசி ஈக்குவலாக தான் இருக்கும். எவ்வளோ பிளேஸ் முன்னாடி வருது? இங்கே ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி வர்றதுனால நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். பி இங்கே போய்டும், இங்கே போய்ட்டதுனால ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி இங்கே டோட்டலாக ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவல்ன்றதுனால இதையும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 + 1 - 1 = 1. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் 6th sum. The volume of a parallel pipe with its edges represented by the vectors 3 vectors கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்வோம்?
பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் சி வெக்டார் செய்வீங்க. இதில் நம்ம ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பி கிராஸ் சியோட வெக்டார் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு பேரலல் பைப்டு வால்யூம் ஆஃப் பேரலல் பைப்டு வித் எட்ஜஸ்க்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டாட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டாங்களும் ஓகே. இல்லை நம்ம ரூல்ஸு டிட்டர்மினன்ட் வேல்யூவில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே. எப்படி போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரும். நெக்ஸ்ட்டு 7th சம். ஏ வெக்டர் பி வெக்டர் யூனிட் வெக்டர்ஸ் such that a cross b is equal to pi by 4. Then the angle between a vector and b vector. Angle between a vector b vector between angle கேட்டிருக்காங்க. ஸோ இது பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம சொல்லிடலாம் இல்லையா, ஏ டாட் டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் இருக்க மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு இங்கே கிராஸ் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டெப் கிடைக்குது. பி டாட் பி இன்ட்டு ஏ பி டாட் ஏ இன்ட்டு பி வெக்டார். ஸோ இந்த ஸ்டெப் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு கிவன் கண்டிஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டார்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டாரோட வேல்யூ 1. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி டாட் ஏ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பி டாட் பி பி ஸ்கொயர்னு சொல்லலாம், ஏ டாட் ஏ ஸ்கொயர், இந்த 2 வெக்டர்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இதோட வேல்யூ 1, ஏ வெக்டார் மேக்னிடியூட் 1. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாட் ப்ராடக்ட்ன்றதுனால ஏ டாட் பி ஆல்ரெடி மேக்னிடியூட் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் பி இன்ட்டு காஸ் தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்டிருக்கிறதுனால இங்கே டாட் ப்ராடக்டில் நம்ம காஸ் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சரியா, இந்த வேல்யூஸில் அப்ளை பண்ணும்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1/4ன்னு கிடைக்குது. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 1/2ன்னு கிடச்சிருது. சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. எந்த தீட்டா வேல்யூக்கு 1/2 கிடைக்கும், சைன் வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு π/6. ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 8th சம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கிவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு லேம்டா ஏ ப்ளஸ் மியூ பி, தென் ஃபைண்ட் லேம்டா ப்ளஸ் மியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு லேம்டா மியூவோட வேல்யூ கிடைக்கும். அதிலிருந்து நம்ம கிவன் கொஷினோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் தெரியும், ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு லேம்டா அண்ட் மியூவோட வேல்யூ கிடச்சிருக்கு. வெக்டார்ஸை நம்ம பி வெக்டார் சி வெக்டார் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது லேம்டா ஈக்குவல் டு -1 மியூ ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. ஃபைனல் ஆன்சர் லேம்டா ப்ளஸ் மியூ ஈக்குவல் டு 0. ஓகேவா, கொஷினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாவே ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு 9th சம். ஏபிசி ஆர் நான் கோப்ளேனர், சேம் பிளேனில் இருக்காது, வேறு எங்கே வேணாலும் இருக்கும். நான் ஜீரோ வெக்டார்ஸ், ஏ வெக்டார் ஜீரோ வெக்டார் கிடையாது, பி வெக்டார் நான் ஜீரோ வெக்டார், அந்த மாதிரி சொல்லும்போது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பாக்ஸ் ஏபிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3. தென் ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி சி கிராஸ் ஏ, இது நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஏ கிராஸ் பி கமா பி கிராஸ் சி வெக்டார் கமா சி கிராஸ் ஏ வெக்டார், இதோட ஃபார்முலா ஏ பிசி மேக்னிடியூட் இந்த வெக்டார்ஸ்னு நம்ம ஒரு தியரம் படிச்சிருக்கோம். அந்த தியரம் நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு பாக்ஸ் ஏபிசி ஹோல் ஸ்கொயர்னு தெரியும். இந்த ஹோல் ஸ்கொயர் டோட்டல் வேல்யூக்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது நம்மளுக்கு 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. தட் இஸ் 89 ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச தியரம் என்ன, ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி சி கிராஸ் ஏவோட பாக்ஸ் வேல்யூ
ஏபிசி ஹோல் ஸ்கொயர். இதில் நம்ம ஏபிசியோட வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. ஸோ ஒவ்வொரு தியரம் படிக்கும்போதும் சரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரியில் வச்சுருக்கணும். அப்போ நம்மளுக்கு 1 மார்க் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th சம். If A, B, C are 3 non-coplanar vectors and A cross B cross C equal to B plus C by root 2, then the angle between ABC AB or Aக்கும் Bக்கும் இருக்க ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்கேலார் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டில் ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் தெரியும். அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பி வெக்டர் அண்ட் சி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் நம்மளுக்கு தெரியும். யூனிட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏவு பிசி எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்கனால அதனோட மேக்னிடியூட் 1. ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷனில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, இங்கே பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைடட் பை ரூட் 2 இருக்கும். பிக்கு ரூட் 2 காமன், சிக்கு ரூட் 2 காமன்றதுனால நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பியோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் சியோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் பிட்வீன் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஏ டாட் பி ஃபார்முலா மேக்னிடியூட் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் பி இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/√2. இதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் பை பை 4. முன்னாடி மைனஸ் இருந்துச்சுனாவே அந்த வேல்யூவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம், காஸ் பை மைனஸ் பை பை 4ன்னு எழுதுவோம். இதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுத்து டாட் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு தீட்டா ஈக்குவல் டு 3π/4ன்னு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 11th சம். இஃப் த வால்யூம் ஆஃப் அ பேரலல் பைப் வித் A cross B, B cross C, C cross A is as coterminous edges 8 units. 8 units coterminous edges. அப்போ நம்மளுக்கு another formula தெரியும், A வெக்டர் BC இது ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இதுக்கு நம்ம இந்த வேல்யூக்கு நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அந்த கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ given volume of parallel piped with edges coterminous given கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம parallel piped edges ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வால்யூம் என்னவா இருக்கும், ஏபிசி ஏ கமா பி கமா சியோட ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஏபிசி பிளேஸில் பி கிராஸ் சி ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி சி கிராஸ் ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 8ன்னு, அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 64ன்னு கிடச்சிருது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸை கிளியராக படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சம். சரியா? இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவல், ஏபிசி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இங்கே ஏ பிளேஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட வேல்யூ ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி சி கிராஸ் ஏ, அந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு 12th சம். கன்சிடர் த வெக்டர் ஏபிசிடி சச் தட் ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி P1 P2 be the planes determined by the pairs of vectors AB and CD respectively. if B1 வெக்டரில் AB வெக்டர் இருக்குது, B2 பிளேனில் CD வெக்டர் இருக்குது. then the angle between the plane P1 P2 டூ பிளேனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், given 4 vectors ஓட கண்டிஷன் given கொடுத்துருக்காங்க. இதில் P1 எந்த பிளேனில் இருக்குது, P1 is the plane containing the vectors AB வெக்டர் P1 பிளேனில் இருக்குது. அப்போ A cross B வெக்டர் எங்கே இருக்கும், P1 பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு சிடின்ற வெக்டர் P2 பிளேனில் இருக்குது. இதோட கிராஸ் ப்ராடக்ட் P2 பிளேனோட பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, இது ரெண்டும் 0. இது P1 பிளேனில் P1 பிளேனுக்கு பர்பண்டிகுலர் பிளேன். இந்த C இன்ட்டு டி சி கிராஸ் டிங்கிறது P2 பிளேனில் இருக்க
P2 பிளேனோட பர்பண்டிகுலர் பிளேன். இந்த 2 பிளேனுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0ன்னு அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால கிராஸ் ப்ராடக்ட் இந்த 2 பர்பண்டிகுலர் வெக்டாரும் எப்படி இருக்குது, 2 பர்பண்டிகுலர் ஃபஸ்ட்டு பிளேனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், செகண்ட் பிளேனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வெக்டார் பண்ணியிருக்கோம். இந்த 2 பிளேன்ஸும் எப்படி இருக்கும், இந்த 2 வெக்டார்ஸும் பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேரலல் வெக்டர்னாவே எப்படி இருக்கும், அதுக்கு ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், ஒரு பிளேனுக்கு P1 பிளேன் இதை எடுத்துக்கிறோம், இதுதான் அதோட பேரலல் பர்பண்டிகுலர் வெக்டர். அதே மாதிரி இது P2 வெக்டர், இதுக்கு பர்பண்டிகுலர் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 2 வெக்டார்ஸும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்கிறதுனால ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே பேரலல் வெக்டர்ஸ், போயிட்டே இருக்கும், எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ angle is 0. Angle between A cross B, C cross D is equal to 0. Next, 13th sum. A cross B cross C and given அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. A cross B cross C, A cross B, B cross C. இதில் 3 vectors, condition B dot C not equal to 0, A dot B not equal to 0. ஏன்னா B vector is not perpendicular to C, A is not perpendicular to B ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் A and C vectors are perpendicular parallel நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். given அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இதில் இது அவங்க கொடுத்த கண்டிஷன். இது நம்ம ஃபார்முலா எக்ஸ்பென்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, A டாட் C ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸ் கேன்சல் ஆகுது, ரெமினிங் இருக்க வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, இந்த வேல்யூ கிடைக்குது. இதில் நம்மளுக்கு எந்த வேல்யூ மட்டும் C வெக்டார் அண்ட் A வெக்டாருக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ரெண்டு வெக்டாரும் எந்த மாதிரி பேரலல் வெக்டாராக இருக்குமா பர்பண்டிகுலர் வெக்டாராக இருக்குமா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A வெக்டார் டாட் B வெக்டார் ஒரு ஸ்கேலர் வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு B டாட் C வெக்டார் ஒரு ஸ்கேலர் வேல்யூவாக இருக்கும். இந்த 2 வெக்டார்ஸையும் நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு ஸ்கேலர் ஆன்சர் கிடைக்கும். அப்போது C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார் டாட் C வெக்டார் டிவைடட் பை A டாட் பின்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபுல் வேல்யூவுமே சம் ஸ்கேலராக இருக்கும். ஒரு வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 வெக்டார்ஸையும் நம்ம என்ன வெக்டார்னு சொல்லலாம், பேரலல் வெக்டார்ஸ்னு சொல்லலாம். ஸோ C and B A are parallel vectors. ஓகேவா. Next 14th sum. A vector, B vector, C vector given. Vector perpendicular to A in the plane containing B and C. A vector lies in the plane containing B and C. எந்த வெக்டார் இருக்கு, ஒரு பிளேனில் A வெக்டார் வந்து B வெக்டார் அண்ட் C வெக்டார் இருக்க பிளேனுக்கு பர்பண்டிகுலர் வெக்டாராக இருக்குது. தென் இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வெக்டார் P வெக்டார்னு கன்சிடர் பண்ணுறோம். அந்த P வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு A வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்க வெக்டார் P வெக்டார். அப்போ B டாட் ஏவோட வேல்யூ 0. P வெக்டார் நம்ம x ப்ளஸ் yj ப்ளஸ் மைனஸ் zkன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு A வெக்டார் கிவன் இருக்குது. இதை ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது கிடைக்கிற ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு P லைஸ் in the plane containing B and C. ஸோ B and C இருக்க பிளேனில் தான் P அப்படின்ற வெக்டாரும் இருக்குது. P is the perpendicular to B வெக்டார் cross C வெக்டார். P cross C வெக்டார் இருக்குது, இந்த P வெக்டார்ன்றது பர்பண்டிகுலர் வெக்டாராக இருக்கும். ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. P வெக்டார் கிவன் நம்மளாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். B வெக்டார் C வெக்டார் கிவன் இருக்குது. இதிலிருந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்க அனதர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு 2 வெக்டார்ஸ் P வெக்டாரும் A வெக்டாரும் பர்பண்டிகுலர்ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் இசட் டேர்மில் இருக்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் P வெக்டார்ன்றது B அண்ட் Cக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இல்லை நார்மல் மெத்தட் நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு
எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ கிடைக்குது. சம் லேம்டாக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிவன் ஆன்சரோட செக் பண்ணுறீங்க. கிவன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 ஆப்ஷனில் லேம்டா வேல்யூ 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்குரிய ஆன்சர் நம்ம சொல்லிடுறோம். லேம்டா ஈக்குவல் டு -17i -21j -97k vector. That is in the option, fourth option. Next 15th sum. The angle between the lines. இது ரொம்பவே ஈஸியான சம் தான். 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கார்ட்டீசியன் ஃபார்மில். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக x1 y1 x1 y1 z1 x2 y2 z2 and abc d1 d2 d3 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா, அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர் வேல்யூ x minus x1 y minus y1 z minus z1 ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மில் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ 2 காமனாக அவுட் சைட் எடுத்துகிட்டு அதை டினாமினேட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து a1 b1 a1 b1 c1 a2 b2 c2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும். ஸ்கொயர் பண்ணுறோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. எந்த வேல்யூ ஆங்கிளுக்கு காஸ் வேல்யூ 0 கிடைக்கும், 5/2. தீட்டா ஈக்குவல் டு 5/2. நெக்ஸ்ட்டு லைன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கார்ட்டீசியன் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆர் டாட் என் வெக்டார் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கான்செப்டில் ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் 2 1 -2. நெக்ஸ்ட்டு இது எதில் எந்த பிளேனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. x + 3y - ஆல்ஃபா z + பீட்டா. இதில் இந்த கிவன் xy z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா அண்ட் பீட்டாவில் இருக்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லைன் 1 லைஸ் ஆன் த பிளேன். அந்த லைனை பிளேனில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆல்ஃபா பீட்டாவில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இல்லையா, இது பேரலல் நார்மல் வெக்டர் 3 - 5 2 x வேல்யூ y வேல்யூ கிவன் xy z வேல்யூ. இதுதான் டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம அனதர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் த நார்மல் டு த பிளேன். இது எங்கே இருக்குது, கிவன் ஈக்குவேஷன் இதில் இது ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் என் வெக்டார் நார்மல் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 3 மைனஸ் ஆல்ஃபா 1, 3, மைனஸ் ஆல்ஃபா. இங்கேருந்து பேரல் வெக்டார்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 - 5 2. இந்த 2 கோஎஃபிஷியன்ட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் பர்பண்டிகுலர் அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்லலாம், a1 + b1 + c1 இந்த கண்டிஷன் ஈக்குவல் டு 0. பர்பண்டிகுலர் கண்டிஷன் பிளேனும் லைனும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுக்கான கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து பேரலல் லைனும் அது டைரெக்ஷன் ரேஷியோவும், நெக்ஸ்ட்டு பிளேனில் இருக்க நார்மல் கோஎஃபிஷியன்ட்ஸும் எடுத்துகிட்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த வேல்யூ 0வாக இருக்குது. ஏன்னா பர்பண்டிகுலர் கண்டிஷனில் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0. அதிலிருந்து நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு -6. ஆல்ஃபா வேல்யூ -6 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பீட்டாவோட வேல்யூ கிடச்சிருது. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -6, 7 கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 17th சம். த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன். லைன் அண்ட் பிளேனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்.
அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லைன் அண்ட் ஆர் வெக்டர் டாட் இதில் ஏ வெக்டர் பி வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆர் டாட் n ஈக்குவல் டு க்யூவில் இருந்து நம்ம n வெக்டர் அண்ட் q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை நம்ம டைரெக்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது b வெக்டர் டாட் n வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் b லைன் அண்ட் பிளேனுக்கு பிட்வீன் ஆங்கிள்ங்கும் போது இங்கே சைன் மாறி வரும்னு தெரியும் இல்லையா, காஸ் தீட்டா சொல்ல மாட்டேன், சைன் தீட்டா. அதில் கிவன் வெக்டார்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/√2 கிடைக்குது. தீட்டா ஈக்குவல் டு π/4. π/4ஓட வேல்யூ 45 டிகிரி. சரியா? நெக்ஸ்ட் 18th சம். ஆர் வெக்டார் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, கோஆர்டினேட் பாயிண்ட். ஸோ நம்ம x - x1/b1 சம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க இல்லையா, ஏ வெக்டர், அதுலேருந்து ஏபி வெக்டர், என் வெக்டர், q வெக்டர். இந்த ஃபார்முலாவில் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஏ வெக்டர் q a டாட் n b டாட் n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் கேர்ஃபுல்லாக படணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி வெக்டர்ஸ் p வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் பொசிஷன் வெக்டர். பிளேனும் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பொசிஷன் வெக்டார் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதோட பொசிஷன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதில் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் செலக்ட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 5 - 1 1. இதுதான் பிளேனும் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 19th சம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். பிளேனுக்கும் ஆரிஜின் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆரிஜின் போது x1 y1 z1ஓட வேல்யூ 0 0 0. பிளேன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நம்ம x1 ABCD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். கிவன் ஈக்குவேஷன் பிளேன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். அதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1. பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் பிளேனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 1 யூனிட் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ ஃபார்முலா எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேன்ஸ். 2 பிளேன் கொடுக்காங்க. 2 பிளேனுக்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, d1 - d2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். பேரலல் பிளேன்ஸாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த 2 கோஎஃபிஷியன்ட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு x + 2y + 3z இட் இஸ் d1 வேல்யூ, இது d2 வேல்யூ. டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் √7/2√2 கிடச்சிருது. 7/√2 கிடச்சிருக்கு இல்லையா, இந்த 7 நம்ம √7 × √7 ஸ்ப்ளிட் பண்ணலாம். √14 √2 √7 ஸ்ப்ளிட் பண்ணலாம். √7 கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel plane தட் இஸ் √7/2√2 ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 21. இஃப் த டைரக்ஷன் கொஷின்ஸ் ஆஃப் லைன் ஆர் 1/c 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 தென் எந்த வேல்யூக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1 என்ற கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். 1/c cos alphaவோட வேல்யூ 1/c, cos beta வேல்யூ 1/c, cos gammaவோட வேல்யூ 1/c. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு காமன் வேல்யூ 3/c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 22. த வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெக்டார் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறதுனால இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவேஷன். தட் இஸ்
r vector is equal to a vector plus t into b vector minus a vector வெக்டார் ஈக்குவேஷன் சொன்னதுனால நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஏ வெக்டார் கிவன் கொடுத்துருக்காங்க, பி மைனஸ் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னாவே நம்ம பாயிண்ட்ஸ் ஃபார்முலா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், தெரியும் இல்லையா. ஸோ இதிலேருந்து நம்ம பி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ வெக்டார் கிவன் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து பி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ வெக்டார் பி மைனஸ் ஏ வெக்டார், இதில் நம்ம ஏ வெக்டார் ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது ப்ளஸ் ஆகுமா. ஸோ பி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் இருந்து ரெக்வயர்டு ஆன்சர் என்ன இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 -2 1 -1 1 4 -2. ஸோ இந்த பாயிண்டில் தான் பாஸ் ஆகும். சரியா. நெக்ஸ்ட்டு 23. The distance of the point from the origin is half of its distance from the plane. இதிலிருந்து ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்க டிஸ்டன்ஸ், இந்த பிளேன் இந்த பாயிண்ட்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன்னு ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈட்டா. அதில் பாயிண்ட்டோட வேல்யூ எக்ஸ் ஒய் இசட், இதோட கோஎஃபிஷியன்ட் ஏ பி சி, இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கே இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் த பிளேன் ஃபார்முலா நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல கிடச்சிருது. இது என்ன இருக்குது, 0,0லையும் 1,1க்கும் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, half ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின்லேருந்து 1,1 இருக்க டிஸ்டன்ஸும் பிளேன்லேருந்து ஆரிஜினுக்கு இருக்க டிஸ்டன்ஸும் 1,1,1 இருக்க டிஸ்டன்ஸ், ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்க 1,1, ஒரு பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸு அண்ட் 0,0,0 அண்ட் 1,1,1 இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ், இந்த 2 டிஸ்டன்ஸுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஒன்று அனதரோட ஹாஃபாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருந்து நம்ம பிளேனுக்கும் பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸுக்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தட் இஸ் √3. நெக்ஸ்ட்டு என்ன ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க, half the distance 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளேனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸுக்கு ஹாஃப்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் நம்ம கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேவோட ஆன்சர் கிடச்சிரும், கேவோட வேல்யூ 3. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேன் அண்ட் த பாயிண்ட் 1,1 அந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -3. இங்கே 3 வேல்யூ கே வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கே ஈக்குவல் டு -9ன்னு கிடச்சிருது. இந்த ஈக்குவேஷன்லேயே 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √2 × √2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே ஈக்குவல் டு -9 கிடைக்குது. கேவோட வேல்யூ 3, -9. நெக்ஸ்ட்டு 24th சம், இது ரொம்பவே ஈஸியானது தான். பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2i -λj + k. நெக்ஸ்ட்டு 4i + j - μk. இதோட கோஎஃபிஷியன்ட், இதோட ரேஷியோஸ் ijkவோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ரேஷியோஸ் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் பண்ணும்போது மியூவோட வேல்யூ கிடச்சிருது. சரியா. நெக்ஸ்ட்டு 25th சம், த லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின்
plane equation lambda greater than 0ன்னு சொல்லிட்டாங்க is 1/5. then value of lambda 5 பர்பண்டிகுலர் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஆரிஜினுக்கும் ஒரு பிளேனுக்கும் இருக்க பர்பண்டிகுலர் லென்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலாவில் ஈட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த ஈட்டாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பிளேன் ஈக்குவேஷன் பிளேன் ஈக்குவேஷன் அண்ட் ஆரிஜின் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 0 a x1 + b y1 + z z1 minus d divided by square root of a square plus b square plus c square. இதோட வேல்யூ தான் நம்ம ஈட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஈட்டாவோட வேல்யூ 1/5ன்னு கொடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இங்கே ஃபார்முலா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது லாம்டாவோட வேல்யூ +or-2√3ன்னு ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ் இல்லையா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஷின் எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.